அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 19ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. பாருங்க, விதவிதமாய் நம்மை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் பாவத்தில் பிறந்தோம், நம்ம கிட்ட ஒரு நன்மையும் இல்லை. வேதத்திலே நாம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். எரேமியா 17:9 வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இதுதான் நம்முடைய நிலைமை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களை கழுவி நம்மை சுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது மட்டும் இல்லை, நாம் தேவனுடைய நகரத்தாரா இருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் அவருடைய தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இதற்கு இயேசு தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்திலே நாம் இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டோம் என்றால் எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள், வெள்ளங்கள், காற்று மோதினாலும், வெள்ளங்கள் மோதினாலும் நம்மை அசைக்கப்பட முடியாது. காரணம், நாம் அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடா இருக்கிறோம். தேவ பிள்ளையை, இது நாம் உறுதிப்படுத்தி கொள்ளணும். இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் அவர் மேல் கட்டப்பட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, 21ஆம் வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 2:21, அவர் மேல் மாளிகை முழுதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பாருங்க, அவர் மேல் மாளிகை முழுவதும் பரிசுத்தமான ஆலயமாய் அது எழும்புகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் காம்ப்ரமைஸ், ஒத்து போறது, உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நாம் வேறு பிரிந்தவர்கள். சபை என்பதற்கு வேறு பிரிந்தவர்கள், வெளியே வரவழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிந்தவர்கள். உலகத்தோடு நாம் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, பாருங்க, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நாம் அவரோடு கட்டப்பட்டு வருகிறோம். அதனாலே அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய். நமக்குள்ள இசைவாய்னா ஒற்றுமையாய், ஒரு மனமாய், நீங்களும் நானும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள நமக்குள்ள எந்த கசப்பான வேர் நமக்குள்ள முளைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, கசப்பான வேர் முளைச்சு சபையை திட்டுப்படுத்துமா. இன்னைக்கு நமக்குள்ள யாதொரு கசப்பும், யார் மேலேயும் போராமையும் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை துன்பப்படுத்துறாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, உங்களை நிந்தைக்குள்ளே கொண்டு வராங்களா, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
அப்படி ஜெபம் பண்ணும் போதே நமக்குள்ள இருக்கிற அந்த கசப்பின் வேர் அற்று போகக்கூடியதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் சரீரமாகிய சபையாய், ஒரே சரீரத்துக்குள்ளான சபையாய், நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மாளிகையாய் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள், நமக்குள்ளே யாதொரு வேறு பிரிவினை இருக்கக்கூடாது. நான் பெரியவன், நீ சின்னவன், அப்படி யாதொரு பிரிவினையும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் இசைவாய் கட்டப்படுகிறவர்களாய் நாம் தேவனிடத்திலே காணப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையாய் மாறட்டும். இது வெறும் ஒரு படிப்பு, ஒரு வேதத்தை எடுத்து சும்மா படிக்கிற ஒரு வார்த்தைகள் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும். அவர் மேல் நாம் இசைவாய் கட்டப்பட்டு வருகிறோம். ஒருவர் நாம் வாழ்த்துவோம், ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிப்போம், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவோம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் படி நம்மை இசைவாய் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நாம் ஒரு மனமாய் நாம் அவரோடு கட்டப்பட்டு நாம் வரும்படியாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.